ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்னைக்கு நம்ம சோலார் பம்ப் மோட்டர் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம். சிஆர்ஐயோடது. சிஆர்ஐயை பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியதில்லை. ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ்க்கு மேலே அவங்க லெகசி இருக்குது. பட் அவங்க சோலார் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சோலாரில் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வாட்டர் சோர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டரை எடுத்து கொடுக்கறதுக்காக பம்ப் வந்து சோலாரில் தயாரிச்சிருக்காங்க. அதோட அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம ரமேஷ் அண்ணா அவங்களோட தோட்டத்துக்காக தான் வந்திருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ரமேஷ் சார், எனக்கு சோலார் பற்றி நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கமர்ஷியலாக பண்ணுறப்போ அக்ரிகல்ச்சரில் டைரெக்டாக தண்ணி வந்து லைட் சோர்ஸ் வந்து எடுத்து விடுறது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக சிஆர்ஐ மாதிரியான பெரிய கம்பெனி இந்த சோலார் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பேசிக்கலி. ஸோ சோலார் மூலியமாக ப்ராஜெக்ட் பண்ண முடியும் தெரியும். ஓகே. சிஆர்ஐ அப்படின்னா தமிழ்நாடு சூரிய மின்சக்தி திட்டம் மூலியமாக பார்க்கும்போது கோயம்புத்தூரில் யார் நல்ல சப்ளைஸ் இருக்கான்னு செக் பண்ணும்போது சிஆர்ஐ வந்து தெரிஞ்சுட்டேன். வெப்சைட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. சிஆர்ஐயோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய நம்ம பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்து. அதோட பற்றி உங்களோட சின்ன இது சொல்லுங்க. சிஆர்ஐயோட இது உங்களுக்கு எப்போ தெரியும்? சிஆர்ஐ வந்து நம்ம சின்ன சின்ன விஷயம் தெரியும் சொல்லிட்டீங்க. பட் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப அதாவதுன்னா அவங்க வெரி சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ். ஸோ அது மூலயமா அவங்க ப்ராடக்ட் எடுத்தேன். இட் வில் பி வெரி குட் ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் யார்ட்டையாவது விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சிஆர்ஐ இந்த சோலாரை பற்றி வந்தீங்களா? இல்லை நான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஐ அப்ரோச் சிஆர்ஐ சேல்ஸ் டீம். ஸோ அவங்க அதை ஃபர்டில்ஸ் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர் சார். சார், சிஆர்ஐ பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி நான் அடுத்த விஷயம் என்னன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க, இது எவ்வளோ ஏக்கர் இடம் சார்? அது இது ஒரு 1 ஏக்கருங்க. 1 ஏக்கருக்கு இது எவ்வளோ நம்ம கெப்பாசிட்டி இருக்கிற 5 HP போட்டிருக்கோம். 5 HP போதுமானது? இப்போ நான் எங்களோட போரோட ஆழம் வந்து ஒரு 400 அடி போட்டிருக்கோம். சரி. ஸோ இப்போ மோட்டர் மாட்டிக்கிறது ஒரு 100 மீட்டர்ஸ், அதாவது 330 அடியில் மோட்டர் மாட்டிருக்கோம். ஸோ இது வந்து இந்த 1 ஏக்கருக்கு போதுமான தண்ணீர் கொடுக்குங்கிறது கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பயங்கரமான ரெய்னி சீசன், ரெட் அலர்ட் கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு வந்து நல்ல நாளுன்னு ரமேஷ் சார் வந்து இன்னைக்கு வந்து மோட்டர் ஃபிட் பண்ணி ஷூட்டிங் இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப லைட் சோர்ஸ் கம்மியா இருக்கிறப்பவும் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சு இல்லைங்களா சார்? ஆக்சுவலா அதாவது இப்போ பேனல்ல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னதான் மோட்டரோட கெப்பாசிட்டி 5 HPனாலும் இது பேனல் இன்னைக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து 1 HP தான் வருது. ஸோ அந்த 1 HPக்கு எவ்வளோ தண்ணி வருமோ அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. அதையும் அந்த செம்பு குடத்துல ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து வச்சுட்டாரு ரமேஷ் சார். ரமேஷ் சார், இந்த மோட்டர் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியே வேற அப்படிங்கிறாங்க. அதாவது ரெகுலர் மோட்டர், சப்மரைன் மோட்டர் இல்லாம இந்த மோட்டரே வேற. அப்போ இந்த மோட்டரை நீங்க செக் பண்ணப்ப எந்த மாதிரி விதத்துல நீங்க யூஸ் அதாவது இத்தனை HP வேணும்னு சொல்லி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து போரோட ஆழத்தை பொறுத்தா டெலிவரியும் பொறுத்தா நம்ம HP செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 330 அடிக்கு 5 HP போடுறதுங்கிறது ரெகுலரா விஷயம். ஆமா, அது அவங்களோட செலக்ஷன் ஷார்ட்லயே இருக்கு. எவ்வளவு எடுத்து 1 HP போகணுங்கிறது சிஆர்ஐயோட செலக்ஷன் ஷார்ட்லயே இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க. சப்சிடி இல்லாம கவர்மெண்ட் வந்து சோலார் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய ப்ரொமோட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க சப்சிடியில வாங்கிருக்கீங்க, இது நான் சப்சிடி? இது நான் சப்சிடியில வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே. அது எதனால அந்த மாதிரியான இது? ஓகே, நான் சப்சிடியில வாங்க 2 ரீசன். ஒன்று வந்து கேட்டிங்கன்னா, சப்சிடி வேணும்னா இது வந்து இங்க இந்த ஏரியா வந்து பிளாக் ஜோன்ல இருக்கு, அண்டர் கிரவுண்ட் லெவல். ஓகே. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா முதல்ல ஜென்செட் வச்சு ரன் பண்ணி ஜென்செட் பண்ணி மோட்டரை செட் பண்ணி ஜென்செட் வச்சு ரன் பண்ணிட்டு VA சர்டிஃபிகேஷன் வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே. ஸோ அது வந்து தேவையில்லாத அடிஷனல் ஒர்க்கு நான் அணைஞ்சிட்டு இருக்க முடியாது அதுக்காக. புரியுது. ஸோ அதனால வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா அதனால வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மணி வேஸ்ட்டுங்கிறதுனால ஸோ நான் இப்போ வாங்கிட்டேன். ஃபியூச்சர்ல EB வந்தா கூட இருக்கிற பேனல் செட்டப் வச்சு ஐ கேன் செல் எலக்ட்ரிசிட்டி டு திரும்ப மின்சார வாரியத்துக்கு கொடுத்துடலாம். ஸோ அது மூலியமா நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான். ஓகே. இப்போ ஆஃப் கிரிடா இருக்கிறது ஆன் கிரிடா எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். நமக்கு கனெக்ஷன் வரும்போது ஆன் கிரிடா மாத்திக்கலாம். சூப்பர். ஆன் கிரிடா மாத்துறதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க எலக்ட்ரிசிட்டி பவரை இங்க வாங்கவே இல்லை. இப்போ நேரா சூரிய ஒளி மட்டும்தான், சோலார் மட்டும்தான் பயன்படுத்தி நம்ம தண்ணி எடுக்க போறோம். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு எந்த அளவுக்கு இது சேவிங்ஸ் நீங்க நினைப்பீங்க? இல்ல அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டா இதுல அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா இப்போதைக்கு எனக்கு வந்து இனிஷியல் பீரியட்ல வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எதுவுமே இருக்காது. ஓகே.
டவுன் த லைன் மேபி 3 or 4 years கழிச்சு தான் எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஆனா இப்ப ஈபிக்கு கெட்டுற ஒரு அமௌண்ட்னு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான 5 ஹெச்பிக்கு வந்து ஈபிக்காக நம்ம காத்து இருக்கணும். இப்ப தட்கால் அப்படி கால்குலேட் பண்றப்ப இது எப்படி நீங்க அது எப்படி இருந்தாலும் நம்ம ஈபிக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ண வேண்டியது வந்துடும் மினிமம் 5 HP லைன் வாங்கணும்னா. அப்புறம் அது போக மோட்டர் பைப்பு அந்த கேபிளிங் ஒர்க் அதெல்லாம் ஒரு ரஃப்லி ஒரு 75,000 1 லட்சம் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தாலும் இப்போ எனக்கு ஒரு 1.5 லட்சம் வந்து வரைக்கும் வந்து இப்போ 5 HPக்கு வந்து சேவிங் தான் சொல்லணும். அல்டிமேட்டா சேவிங் தான், இப்பவே சேவிங் தான் சொல்லணும். சப்சிடியோட கிடைச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமான சேவிங்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் இன்னொரு 1.5 லட்சம் சேர்த்தே கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னோட கரெக்டான இது இருந்துச்சு. தட்கால் அப்ளை பண்ணாம ஜென்ரலா ஒரு இபி வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு சோலார் வாங்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு கிடைச்சாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட். 6 மாசம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். 3 வருஷம் 4 வருஷம் ஆயிருங்கிறாரு. அப்படியே ஆகி நம்ம வரும்போது ஆன்கிட் மாட்டோமா அப்போ நம்மளுக்கு ஒரு சப்சிடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்சிடி கிடைக்காது நமக்கு எதுவும். நம்ம ஆன்கிரிட்டுக்கு வந்து நம்ம இப்போ நார்மலி இப்போ PM உதவி ஸ்கீம்ல கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சப்போஸ் இது கிடைச்சதுன்னா நான் வந்து திரும்பவும் கிரிட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ணாத அன்னைக்கு வந்து இட் வில் கோ டு கிரிட், பவர் கோ டு கிரிட். நான் யூஸ் பண்ண அன்னைக்கு பவர் கிரிட்டுக்கு போகாது. இது வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து இன்னைக்கு பல பேர் வந்து பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலை. தண்ணியும் கரண்ட் கிடைக்காதது விஷயம் தான் இருக்குங்கிறப்போ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த மாதிரியான? இப்போ ஏன்னா நாம வந்து இப்போ இந்த மண்ணுக்கும் இதுக்கு என்ன தகுந்த மாதிரி விவசாயம் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து இதுக்கு என்ன தண்ணி வேணுமோ அதை தண்ணிக்கு வச்சு அதுக்கு தான் பண்ண போறோம். நம்ம இதுல வந்து நெல்லோ இதை பண்ண முடியாது. இதுல ஏதாவது சிறுதானியங்கள், தென்னை, வாழை பண்ணலாம். அவ்வளவுதான், அதுதான் பண்ண முடியும். அதுக்காக தான் பண்ண முடியும். மற்றபடி எப்படி இருந்தாலும் விவசாயத்துக்குன்னா அந்த மண்ணுக்கும் அந்த தண்ணி கொண்டாதான் பண்ண முடியும். நம்ம அதுக்கேத்த மாதிரி தான் தண்ணி வந்து கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி சோலார்ல கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இதுதான். ஓகே, இதோட டெக்னாலஜி வந்து இப்போ ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு சிம்பிள் தானா இல்ல இது ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு? டிஃபிகல்டி எதுவும் இருக்காது, சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் தான். ரெகுலர் மோட்டர் போடுற மாதிரி தான் இன்னும் இது இருக்கும். இதுல வந்து அட்வான்ஸா சிம் கார்டு பேஸ் நம்ம மொபைல் மூலியமா ஆன் பண்ற பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அது மூலியமா நம்ம இப்போ வயலுக்கு வரணும் கூட அவசியம் இல்லை, நம்ம வீட்டுல இருந்தா கூட ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால வந்து நமக்கு வந்துட்டு போற வேலை மிச்சம். வேணா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அங்கிருந்தே நம்ம பாத்துக்கலாம். ஒரு வேலை சிசிடிவி பார்த்துட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கு பார்த்துட்டு கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர். இது மாதிரி வேற என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு சிஆர்ஐல இருக்கிறவங்க தான் சொல்லணும். பட் ஆனா இருந்தாலும் ரமேஷ் சார் நம்ம கூட நிறைய விஷயத்த சொன்னாரு. சார் இது ஆல்மோஸ்ட் இது என்ன செலவாச்சு இதுக்கு முடியறதுக்கு? இப்போ எனக்கு ஒரு 3.5 லட்சம் இருக்கு டோட்டல். 3.5 லட்சம். இதுக்குள்ளேயே நம்ம அந்த 5 ஹெச்பியோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். நிறைய விஷயத்த வந்து கேட்டதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லி கொடுத்ததுக்கு. இது பார்க்குற யாராவது இருந்தாலும் ஃபார்மர்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.